சங்கீதம் 33வது சங்கீதத்தினுடைய 9வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். 33வது சங்கீதத்தினுடைய 9வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். திரும்ப சொல்லுவோம். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 17வது நாள் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வாக்குத்தத்தம், அவர் சொல்ல ஆகும். கர்த்தர் சொல்ல ஆகும். இதுவரையிலும் இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருவர் யாராவது ஒரு வார்த்தை சொல்ல மாட்டார்களா? ஒரு வார்த்தை சொல்ல மாட்டானா? இந்த சொந்தக்காரர் சொல்ல மாட்டாரா? இந்த அரசியல் தலைவர் சொல்லக்கூடாதா? இந்த மனுஷன் மட்டும் ஒரு வார்த்தை சொன்னா இந்த காரியம் நடந்துரும். இந்த மனுஷன் சொல்லவே மாட்டேங்கிறாரு, இந்த மனுஷன் எனக்கு சொல்லணும்னு நான் விருப்பப்படுறேன். ஆனா நான் நம்புகிறேன், கர்த்தர் இன்று வாக்கு கொடுக்கிறார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இன்றைக்கு கர்த்தர் அந்த பிரச்சனையை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், அந்த அற்புதம் நடப்பதாக என்று சொல்லுகிறார், அந்த காரியம் கைகூடி வருவதாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. மனிதர்கள் சொன்னால் ஆகாததா இருக்கலாம், ஆனால் கர்த்தர் சொல்ல ஆகும். ஆமென். எத்தனையோ பேர் சொல்லி, எத்தனையோ பேர் ஆசைப்பட்டு அந்த காரியம் நடக்கல. இவங்க சொன்னதுக்கு அப்புறமும் கேட்கலையே பாஸ்டர், இவங்க சொன்னதுக்கு அப்புறமும் இந்த காரியம் கைகூடி வரலையே, இவங்க சொன்னா இது நடக்கும்னு நான் நினைச்சேன். ஆனா இருக்கிறதுலே ஹை மோஸ்ட் அவங்கள வச்சு நான் பேசி பார்த்தேன், அவங்கள வச்சு சொல்லி பார்த்தேன், அவங்க உதவி செய்யணும்னு நினைச்சாங்க. ஆனா அவங்க சொல்லியே எதுவுமே நடக்கல. கர்த்தருடைய பிள்ளைகளே, சில மனிதர்கள் சொல்லி நடக்கும் என்று நினைத்த காரியங்கள் அவர்கள் சொல்லியும் நடக்கல் என்றதுக்காக நீங்க எவ்வளவும் வருத்தப்பட வேண்டியதில்லை. கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். அவர் மனிதன் தானே, அவன் சொன்னது நடக்காவிட்டாலும் இன்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் சொல்லுவாரே ஆனால் அந்த கர்ப்பம் செத்ததா இருந்தாலும் அதிலே பிள்ளை உண்டாகும். அவர் சொல்லுவாரே ஆனால் எத்தனை வருடங்களான திருமண தடைகளா இருந்தாலும் அந்த காரியம் நடக்கும். அவர் சொல்லுவாரே ஆனால் அது எவ்வளவு பெரிய மனிதனா இருந்தாலும் அந்த மனிதனை ஜெயிக்கக்கூடிய கிருபை தருவும். இப்பொழுது கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்காக சொல்லுவேன். கர்த்தர் உங்களுக்காக சொல்ல போகிறார். மரித்து போன அந்த பிள்ளையை தலி தாகுமி அப்படின்னு சொன்ன உடனே அந்த பெண் எழுந்து உட்கார்ந்தாள். இன்றைக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் சொல்ல, கர்த்தர் சொல்ல ஆகும். உங்க பிள்ளையை பார்த்து கர்த்தர் சொல்ல ஆகும். நான் சொல்ற வார்த்தையை அவங்க மதிக்க மாட்டா பாஸ்டர், நான் சொல்ற வார்த்தையை அவன் மதிக்கல பாஸ்டர், என் வார்த்தைக்கு ஒரு மரியாதையே இல்லை, என் கணவனாருடைய வார்த்தைக்கு ஒரு மரியாதையே இல்லை, யாருடைய வார்த்தைக்கும் மரியாதை இல்லை, யார் சொன்னாலும் அது கேட்காது. அது கல்லான இருதயம். அந்த இருதயத்தை யார் பாஸ்டர் மாற்ற முடியும்? ஒருத்தரும் மாற்ற முடியாது. அப்படின்ற எண்ணத்தோட யாரோ ஒருத்தர் இந்த செய்தியை கேட்கலாம். ஆனா கர்த்தர் தெளிவா வாக்கு கொடுக்கிறாரு. அந்த யோர்தானை பார்த்து, அந்த பிள்ளையை பார்த்து, அந்த கடினமான இருதயத்தை பார்த்து கர்த்தர் இப்பொழுது வாக்கு கொடுக்கிறார். அவர் சொல்ல ஆகும். அவர் எப்படி பேசணுமோ அப்படி பேசுவார், அவர் எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லுவார். அவருடைய சொல்லுக்கு மாறி இந்த உலகத்துல ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. 100க்கு அதிபதி ஆண்டவரிடத்துல என்ன சொல்றாருன்னா, ஒரே ஒரு வார்த்தையை தான் சொல்றாரு, என்னுடைய வேலைக்காரன் வியாதியா இருக்கிறான், என்னுடைய வேலைக்காரன் ரொம்ப பலவீனமா இருக்கிறான், நான் ஒருவனை வா என்றா வர்றான், ஒருத்தனை போனா போறான், ஆனா என்னுடைய வேலைக்காரனுக்கு ஒரு ஆண்டவர்கிட்ட சொல், நீ வர வேண்டாம் ஆண்டவரே, நீங்க வர்ற அளவுக்கு நான் பாத்திரம் இல்லை, ஆனா ஒண்ணு பண்ணுங்க, இங்கேயே இருந்துட்டு
பல கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் தான் வேலைக்காரன் இருக்கிறான். வேலைக்காரனுக்கும் ஆண்டவர் இருக்கிற இடத்துக்கும் சம்பந்தமே இல்லை. நீர் ஒரு வார்த்தை சொல்லுவாரானால் அந்த வேலைக்காரன் பிழைத்திருப்பான் ஆண்டவரே அப்படின்னு அவன் சொன்ன உடனே கர்த்தர் சொல்றாரு, நீ போ, உன்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமானான். அவர் எந்த நேரத்தில் அந்த வார்த்தையை சொன்னாரோ அந்த நேரத்தில் பல கிலோமீட்டர் தாண்டி அற்புதம் நடக்கிறது நம்முடைய கண்களால் நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு அந்த தேவன் தான் வாக்கு கொடுக்கிறார். எஸ், ஹalleluya. நீங்க போக முடியாத இடத்திற்கு, நீங்க சொல்ல முடியாத இடத்திற்கு கர்த்தருடைய வார்த்தை கடந்து போகிறது. ஆண்டவர் கடந்து போகிறார். இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை கடந்து போய் அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆமென். நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் உங்களுக்காக சொல்லுவார். கர்த்தர் உங்களுக்காக சொல்லுவார். எந்த இடத்துல கர்த்தர் சொல்லணுமோ அங்க கர்த்தர் சொல்லுவார். யாரிடத்துல ஆண்டவர் உங்களுக்காக சொல்லணுமோ கர்த்தர் அங்க சொல்லுவார். கன்மலையை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், தண்ணீர் அங்கே இருந்து புறப்பட்டு வரும். எத்தனை வானத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், அது மழையை பொழியும். கர்த்தர் எனக்காக சொல்லுவார். சொல்லுங்க ஒரு 10 டைம் கையை மேல உயர்த்தி, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை இட சொல்லுங்க. எஸ், இது 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 கர்த்தர் நமக்காய் கொடுத்திருக்கிற வார்த்தை. எஸ், வால் தங்கச்சி, உன்னை பார்த்தா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, அவர் சொன்னால் ஆகும். எஸ் அப்பாட்ட சொல்லுங்க, நீர் ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, இப்போ பிழைத்திருன்னு சொல்லுங்கப்பா, இப்ப எப்பாத்தான்னு சொல்லுங்கப்பா. ஓ ஹalleluya. இப்ப தலி தாகுமி அப்படின்னு சொல்லுங்கப்பா. இப்ப அந்த கர்ப்பம் திறக்கட்டும்னு சொல்லுங்கப்பா. கடலே அமைதலாயிரு, இறையாதே அப்படின்னு சொல்லுங்கப்பா. ஹalleluya. அவர் சொல்ல ஆகும். சீசர்கள் எல்லாரும் கொந்தளிக்கிற கடல்ல இருக்கிறாங்க. காற்று பலமா இருக்குது. எவ்வளோ போராடிட்டாங்க. தங்களுக்கு முயன்ற மட்டும் உள்ள வர தண்ணியை அப்படியே இறைச்சி ஊத்திட்டு இருக்கிறாங்க. எந்த கண்ட்ரோலும் பண்ண முடியல. அவர்களால முடிஞ்சதெல்லாம் செஞ்சு பார்க்கறாங்க, எதுவுமே பண்ண முடியல. ஆனா ஆண்டவரை தட்டி எழுப்பி, ஆண்டவரே மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா? உடனே ஆண்டவர் அப்படியே எழும்பி மேல வராரு. வேற ஒன்னும் சொல்லல. எதிர்காற்றா இருக்குது, கடல் கொந்தளிச்சிட்டு இருக்குது. கையை நீட்டி சொல்றாரு, இறையாதே அமைதலாயிரு, இறையாதே அமைதலாயிரு. அந்த ஒரு வார்த்தை சொன்ன அடுத்த நிமிஷத்துல அந்த காற்றும் கடலும் அப்படியே அமைதி ஆயிடுச்சு. நான் நம்புறேன், கொந்தளித்து கொண்டிருக்கிற உங்க கப்பல்ல இயேசு இப்ப ஏறாரு. இந்த 100 நாள் ஜெபம் எதுக்காக தெரியுமா? இந்த 100 நாள் ஜெபத்துல கர்த்தர் உங்களை எதுக்கு அட்டெண்ட் பண்ண செய்யறார் தெரியுமா? உங்க கப்பல்ல கொந்தளிச்சு நிக்கிற கப்பல்ல ஏசப்பா எழும்பி நிக்கிறாரு. ஐயரே, அப்பா, நான் எத்தனையோ முயற்சி எடுத்தேன்ப்பா, கேட்கலப்பா. நான் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன்ப்பா, விடுதலை இல்லப்பா, விடுதலையே இல்லப்பா. என் பலனே போயிடுச்சுப்பா. நான் அழ வேண்டியதெல்லாம் அழுதுட்டேன்ப்பா. இனி நான் என்ன பண்ணுவேன்? இனி சாகிறத தவிர வேற வழி இல்லை. ஆனா ஆண்டவர் மட்டும் இன்னைக்கு எழும்பி நின்று ஒரு வார்த்தை சொல்றாரு, அவர் சொல்ல ஆகும். அந்த கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு. அந்த பிரச்சனையை பார்த்து கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்றாரு. இதுவரைக்கும் மனிதர்கள் பேசின வார்த்தையினால் இடிஞ்சு போயிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு அவர் சொல்ல ஆகும், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆமென்.